திருவாரூர் தொகுதியில் ஜெயிக்கப் போவது யார்? திமுக தலைவர் கருணாநிதி படித்ததும் தனது அரசியல் பயணத்தை மாணவ பருவத்திலிருந்தே தொடங்கியதும் இந்த திருவாரூரில்தான். இந்த தொகுதியில் விவசாயிகளும் விவசாய தொழிலாளர்களுமே பெருமளவு நிறைந்துள்ளனர். விவசாய தொழிலை மையமாக கொண்டே இந்த தொகுதியில் அரசியல் நகர்கிறது. இந்த தொகுதியில் திருவாரூர், கூத்தாநல்லூர் நகராட்சி பகுதிகளும், கொரடாச்சேரி பேரூராட்சியும், திருவாரூர் ஒன்றியத்தில் 34, கொரடாச்சேரி ஒன்றியத்தில் 44, மன்னார்குடி ஒன்றியத்தில் 20, கோட்டூர் ஒன்றியத்தில் 5 என 103 கிராம ஊராட்சிகளும் இடம்பெற்றுள்ளன. இந்த தொகுதியில் பெருமளவு வெள்ளாளர் மற்றும் பட்டியலினத்தவர் அதிகம் உள்ளனர். இந்த தொகுதியில் 1971 முதல் இதுவரை நடைபெற்ற தேர்தலில் திமுக 9 முறையும், மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சி 4 முறையும் வெற்றி பெற்றுள்ளன. கடந்த 2021 தேர்தலில் திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணன் 1,08,906 வாக்குகள் பெற்று வெற்றி பெற்றார். அவரை எதிர்த்து போட்டியிட்ட அதிமுக வேட்பாளர் பன்னீர்செல்வம் 57,732 வாக்குகள் பெற்று 51,174 வாக்குகள் வித்தியாசத்தில் வீழ்ச்சியடைந்தார். இந்த தேர்தலில் நாம் தமிழர் கட்சி வேட்பாளர் வினோதினி 26,300 வாக்குகள் பெற்றார். தற்போது இந்த தேர்தலில் தாவேகாவும் களமிறங்கியுள்ளது. இந்த தேர்தலில் திமுக சார்பில் தற்போதைய எம்எல்ஏ பூண்டி கலைவாணன், அதிமுக கூட்டணியின் பாஜக வேட்பாளர் சந்துரு, தாவேகா சார்பில் வீரமணி, நாம் தமிழர் கட்சி சார்பில் அஸ்வினி உள்ளிட்டோர் களம் காண்கின்றனர். திமுக வேட்பாளர் பூண்டி கலைவாணனுக்கு ஆதரவாக முதல்வர் ஸ்டாலின் பிரச்சாரம் செய்துள்ளார். அதேபோல அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி மற்றும் பாஜக தலைவர்கள் விரைவில் பாஜக வேட்பாளர்களுக்கு ஆதரவாக பிரச்சாரம் மேற்கொள்ள உள்ளனர். தற்போது தொகுதி திமுக, பாஜக, நாம் தமிழர் கட்சி, தாவேகா வேட்பாளர்கள் கொளுத்தும் வெயிலில் தீவிர பிரச்சாரம் மேற்கொண்டு வருகின்றனர். இந்த தொகுதியில் மக்களின் எதிர்பார்ப்புகளாக பேருந்து நிலைய வசதிகள் மேம்படுத்தப்பட வேண்டும் என்றும், பாதாள சாக்கடை பிரச்சினைக்கு தீர்வு காண வேண்டும், குடிமனை பட்டா இல்லாதவர்களுக்கு பட்டா வழங்க வேண்டும் என்றும், திருவாரூர் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் காலி பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும், திருவாரூர் மன்னார்குடி சாலையை அகலப்படுத்தி நேர் சாலையாக மாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. மேலும் திருவாரூர் அரசு மேல்நிலைப்பள்ளி தொடங்க வேண்டும், விரிவாக்கம் என்ற பெயரில் நகராட்சி அருகில் உள்ள கிராமங்களை இணைப்பதை கைவிட வேண்டும், பாதுகாக்கப்பட்ட வேளாண் மண்டலமாக இப்பகுதியை ஹைட்ரோ கார்பன் திட்டம் நிறைவேற்றப்படாது என உறுதியளிக்க வேண்டும் என மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. இந்த தொகுதியில் ஆண் வாக்காளர்களாக 1,26,054 பேரும், பெண் வாக்காளர்கள் 1,31,818 பேரும், மூன்றாம் பாலினத்தவர் 20 பேரும், மொத்தம் 2,57,089 பேர் உள்ளனர்.